உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் வெளிவரும் அதிர்ச்சி தகவல். மதுபான அனுமதி பத்திரங்கள் பெற்றவர்களின் பெயர் பட்டியலை வெளியிடும் அரசாங்கம். புதிய ஜனாதிபதி அனுரவுக்கு உலக வங்கியிடமிருந்து கிடைத்துள்ள செய்தி. காலி முகத்திடலில் நிறுத்தப்பட்டுள்ள வாகனங்கள் ஜனாதிபதி பிறப்பித்துள்ள உத்தரவு. அரசாங்கத்தின் வசமுள்ள சொகுசு வாகனங்களை அத்தியாவசிய சேவைகளுக்கு மாத்திரம் பயன்படுத்துமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உரிய அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். காலி முகத்திடல் வளாகம் உட்பட பல இடங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள வாகனங்கள் தொடர்பில் மேற்கொள்ளப்படும் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து அறிவிக்கும் வகையில் அந்த இடத்தில் நேற்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்று இடம்பெற்றது. குறித்த சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போது ஜனாதிபதியின் பிரத்யோக செயலாளர் ஆனந்த விஜயபால மேற்கொண்ட தகவலை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த ஆட்சி காலத்தில் பொதுமக்களின் பணம் வீண் விரயம் செய்யப்பட்ட விதத்தை இந்த இடத்தில் கண்டுகொள்ளக்கூடியதாக உள்ளது. ஜனாதிபதி மாளிகையில் உள்ள வாகன தரிப்பிடத்தில் அந்த வாகனங்களை நிறுத்த இடவசதி போதுமானதாக இல்லை. காலி முகத்திடல் வளாகம் உட்பட பல இடங்களில் 107 வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. இவை கடந்த அரசாங்கத்தினால் பல்வேறு பதவிகளில் இருந்த தமது நண்பர்களுக்கு வழங்கப்பட்டிருந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நாட்டு மக்கள் அன்றாடம் வாழ முடியாத நிலையில் கடந்த 76 வருடங்களாக ஆட்சியில் இருந்த அரசாங்கங்கள் தொடர்ச்சியாக பொதுமக்களின் செல்வங்களை வீணடித்து வருவது மிகவும் வேதனையான நிலையாகும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளை அரச புலனாய்வு பிரிவினர் தவறாக வழிநடாத்தியதாக குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளர் ஷானி அபேசகர குற்றம் சுமத்தியுள்ளார். ஊடகவியலாளர் சுனந்த தேசப்பிரியவினால் எழுதப்பட்ட ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் பற்றிய புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய முன்னாள் சிஐடி பணிப்பாளர் ஷானி அபேசகர 21 ஏப்ரல் 2019 ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் ஒரு பெரிய சதி திட்டத்தின் ஒரு பகுதியாகும். ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான புதிய தொடர்பில் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். 2018 ஆண்டு வவுணதீவில் 2 காவல்துறையினர் கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டமை தொடர்பான விசாரணைகளை தவறாக வழிநடத்த இராணுவ புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்ட முயற்சியையும் அபேசகர நினைவு கூர்ந்தார். வவுணதீவு படுகொலையை விடுதலை புலிகளே மேற்கொண்டதாக இராணுவ புலனாய்வு பிரிவினர் குற்ற புலனாய்வு பிரிவினருக்கு அப்போதே ஆலோசனை வழங்கியதாக அவர் கூறினார். எவ்வாறாயினும் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலின் பின்னர் நடத்தப்பட்ட விசாரணைகளில் 2 காவல்துறையினரின் கொலையும் விடுதலை புலிகளுடன் தொடர்புடையது அல்ல, சஹ்ரான் ஹசீமுடன் தொடர்புடையது என்று தெரிய வந்துள்ளது என்று அபேசகர கூறினார். ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பிலான விசாரணைகள் தொடரும் போதே ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவினால் தாம் இடமாற்றம் செய்யப்பட்டதாகவும் அபேசகர குறிப்பிட்டுள்ளார். மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை பெற்றுக்கொண்டவர்களின் பெயர் பட்டியல் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்று குழு உறுப்பினர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், 300 லட்சம் ரூபாய் முதல் 400 லட்சம் ரூபாய்க்கு மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை விற்பனை செய்தவர்கள் உள்ளனர். அவர்களின் விவரங்கள் நம்மிடம் உள்ளன. ஜனாதிபதி செயலகத்தின் வாகனங்கள் முறையற்ற விதத்தில் பயன்படுத்தப்பட்டமை தொடர்பான விசாரணைகள் நடத்தப்படுகின்றது. அத்துடன் அவ்வாறான சகல தரப்பினர் தொடர்பான விவரங்களும் நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்தப்படும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அரசியல்வாதிகளை தமது பாடசாலை நிகழ்வுகளுக்கு அழைப்பதை உடனடியாக நிறுத்துமாறு அனைத்து பாடசாலைகளுக்கும் கல்வி அமைச்சரும் பிரதமருமான கலாநிதி ஹரிணி அமரசூரிய நேற்று வலியுறுத்தியுள்ளார். கல்வி அமைச்சினால் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய அமைச்சர், அரசியல்வாதிகளை பாடசாலைக்கு அழைப்பதன் மூலம் மாணவர்களின் கல்வியில் கவனம் சிதறி பாடசாலை சூழலை அரசியலாக்கும் அபாயம் ஏற்படும் என தெரிவித்துள்ளார். ஆசிரியர்கள் பணியிடங்களை நிரப்புவதில் வெளிப்படைத்தன்மையின் அவசியத்தை வலியுறுத்திய அவர், பொதுமக்களின் நம்பிக்கையை கட்டியெழுப்பும் வகையில் செயல்முறை முறையாக நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் பெண் வேட்பாளர்களுக்கு முன்னுரிமை வழங்குவதற்கு தேசிய மக்கள் சக்தி தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.
அதன் பிரகாரம் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் பட்டியலின் ஊடாக 22 தேர்தல் மாவட்டங்களிலும் பெண் வேட்பாளர்கள், அதற்கு மேலதிகமாக எதிர்வரும் பொது தேர்தலில் 22 தேர்தல் மாவட்டங்களிலும் மக்கள் செல்வாக்கு மிக்க வேட்பாளர்களை உள்ளடக்கி பலமான அணிகளை களமிறக்க தேசிய மக்கள் சக்தி உத்தேசித்துள்ளது. நேற்று நள்ளிரவு 12 மணி முதல் பழைய முறைப்படி விசா பெற்றுக்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பாரிய சிக்கலாக மாறியிருந்த விசா பெற்றுக்கொள்ளும் பிரச்சினைக்கு கடந்த 24 மணித்தியாலங்களில் தீர்வு வழங்க புதிய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அதன்படி நேற்று நள்ளிரவு 12 மணி முதல் பழைய முறைப்படி அனைத்து வெளிநாட்டவர்களும் விசா பெற்றுக்கொள்ள முடியும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அமைச்சர் விஜித ஹேரத் விடுத்துள்ள அறிக்கையில், BFS நிறுவனத்துக்கு விசா வழங்கும் வசதி வழங்கப்பட்டதால் மக்கள் மிகவும் அவதிப்பட்டனர். குறிப்பாக இலங்கைக்கு வரும் வெளிநாட்டவர்கள் விசா பெறுவதில் சிக்கல் நிலையை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. எனவே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் தலையீட்டால் நீதிமன்ற தீர்ப்பின்படி கடந்த 24 மணி நேரத்திற்குள் பழைய முறைப்படி விசா வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி இன்று நள்ளிரவு 12 மணி முதல் எளிதாக விசா பெற்றுக்கொள்ள முடியும். வெளிநாட்டவர்கள் இப்போது நிகழ்நிலையில் விசா பெறுவதற்கு எளிதாக விண்ணப்பிக்கலாம். இன்று நள்ளிரவு 12 மணிக்கு இந்த நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டு 24 மணி நேரத்திற்குள் விசா வழங்கப்படும். மேலும் BFS நிறுவனத்திற்கு இதனை வழங்கியதால் ஏற்பட்ட முறைகேடு குறித்து உடனடியாக தடயவியல் கணக்காய்வை மேற்கொள்ள ஏற்கனவே நடவடிக்கை எடுத்துள்ளோம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்த நாட்டில் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் அனுரகுமார திசாநாயக்கவிற்கு உலக வங்கி குழுமம் வாழ்த்து தெரிவித்துள்ளது. உலக வங்கியின் தெற்காசிய வலயத்தின் தலைவர் மார்டின் ரைசஸ், சர்வதேச நிதி கூட்டுத்தாபனத்தின் ஆசிய மற்றும் பசிபிக் வலய உபதலைவர் ரிகார்டோ புலிட் ஆகியோர் ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ள விசேட செய்தியில் இலங்கையின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு தொடர்ந்தும் ஆதரவளிப்பதாக உறுதியளித்துள்ளனர். தற்போது இலங்கையில் பொருளாதாரம் மீள கட்டமைப்பதற்கு தொடர்ச்சியான ஒத்துழைப்புகள் அவசியம் என்பதை அறிந்து கொண்டுள்ளதோடு பொருளாதார வளர்ச்சி, செழுமை மற்றும் அபிவிருத்திக்கான வாய்ப்புகள் ஒரே அளவான முக்கியத்துவத்தை கொண்டவை என்றும் அந்த கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் மிகவும் பாதிக்கப்படும் நிலையில் இருப்போரின் தேவைகளை பூர்த்தி செய்வதைப் போலவே அனைத்தும் உள்ளடங்கலான அபிவிருத்திக்கு இலங்கையின் புதிய நிர்வாக தலைமைக்கு உலக வங்கி குழுமத்தின் ஆதரவை பெற்றுத்தர அர்ப்பணிப்பதாகவும் அந்த கடிதத்தில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஓய்வு பெற்ற முக்கிய இராணுவ அதிகாரி ஒருவர் விரைவில் கைது செய்யப்படலாம் என்று உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறித்த இராணுவ அதிகாரி இலங்கையின் ஓய்வு பெற்ற இராணுவத்தினரை ரஷ்ய போர் முனைக்கு அனுப்பும் இடைத்தரகராக செயற்பட்டு அதற்காக பாரிய தொகையொன்றை தரகு பணமாக பெற்றுக்கொண்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. அதற்காக அவர் பல்வேறு தடவைகள் நேரடியாக ரஷ்யாவுக்கு சென்று ஆட்கடத்தல் நடவடிக்கைகளை ஒருங்கிணைத்துள்ளதாகவும் இலங்கையிலிருந்து அனுப்ப ஓய்வு பெற்ற ஒரு இராணுவ அதிகாரிக்கு 25 லட்சம் ரூபாய் வீதம் குறித்த இராணுவ அதிகாரிக்கு தரவு பணமாக கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் போலீஸ் விசாரணைகளில் அறிய முடிகின்றது. இலங்கையின் முக்கிய தனியார் பாதுகாப்பு நிறுவனம் ஒன்றின் பெயரில் ரஷ்யாவில் முகாம் ஒன்று பராமரிக்கப்பட்டு வருவதுடன் இலங்கையில் இருந்து அனுப்பப்படும் இராணுவத்தினர் அங்கு ஒரு வார கால பயிற்சியின் பின்னர் ரஷ்யாவின் போர் முனைக்கு அனுப்பப்பட்டு வருவதாகவும் மேலதிக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் அரசாங்கத்தின் முக்கிய பதவியொன்றை வகித்து அண்மையில் ஓய்வு பெற்ற குறித்த இராணுவ அதிகாரியிடம் இந்த விடயங்கள் குறித்து 2 நாட்களில் போலீசார் விசாரணைகளை நடத்த உள்ளனர். அதன் பின்னர் பெரும்பாலும் குறித்த அதிகாரி கைது செய்யப்படலாம் என்று நம்பகமான தகவல்கள் தெரிவிக்கின்றன.